ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 8 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை ஒரே வீடியோ பதிவில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் பார்ட் நம்பர் 1 அண்ட் பார்ட் நம்பர் 2 2 பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்ட் நம்பர் 1ல் கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களுடைய தியரி கண்டென்ட்டை ஃபுல்லாகவே பார்த்துட்டு பார்ட் நம்பர் 2ல் நாமன் கல்ச்சரை பற்றி பார்க்கலாம். ஐயூபேக் நாமன் கல்ச்சர், அதாவது உங்ககிட்ட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை பார்த்து ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி அதோட நேம் எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் இந்த கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்கள். ஓகேவா? ஸோ அதாவது கார்பன் அதன் சேர்மங்கள் அப்படின்னா மோஸ்ட்லி கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கார்பனை பயன்படுத்தி எண்ணற்ற கரிம சேர்மங்கள் நம்மளால் உருவாக்க முடியும். ஓகேவா? கார்பன் இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமான கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே காணப்படுகிறது. அதனால கார்பன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இது பீரியடிக் டேபிளில். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கார்பனை பற்றி நம்ம படிச்சிடுவோம். பூமியோட மேலோடு இருக்குது பார்த்தீங்களா? பூமியோட மேலோட்டில் மினரல் ஃபார்மில், அதாவது தாது வடிவில், தாதுனா என்ன? கார்பனேட்டுகள், ஹைட்ரஜன் கார்பனேட்டுகள், நிலக்கரி கோல் ஃபார்மில், இல்லைனா பெட்ரோலியம் ஃபார்மில் கார்பன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.02% தான் இருக்குது. ஓகே, ரொம்ப ரொம்ப கம்மி. 100%ல் வெறும் 0.02% தான் பூமியோட மேலோட்டில், அதாவது எர்த்து க்ரஸ்ட்டில் மினரல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா, அதாவது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்மில் உங்களுக்கு கார்பன் எவ்வளோ சதவீதம் இருக்குங்களா? 0.03% தான் இருக்குது. அப்போ டோட்டலாகவே இந்த பூமியோட மேலோடு ப்ளஸ் வளிமண்டலம் இது ரெண்டும் சேர்ந்து டோட்டலாகவே 100% கார்பன் இருக்கக்கூடிய சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.05% தான். ரொம்ப 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 கம்மி, அதாவது 1% விட கம்மி. ஓகேவா? இப்படி இவ்வளோ கம்மியான கார்பன் பர்சன்டேஜ் இருந்தாலும் கார்பனோட முக்கியத்துவம் என்பது ரொம்ப 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 முக்கியமாக இருக்குங்க. அதாவது இயற்கையில் மிக சிறிய அளவு கார்பன் கிடைத்தாலும் கார்பனின் முக்கியத்துவம் மகத்தானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் லாங் செயினில், அதாவது ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட இணைஞ்சி இன்னொரு கார்பன் கூட இணைஞ்சி இந்த மாதிரி செயின் ஃபார்மில் எண்ணற்ற கரிம சேர்மங்களை உருவாக்கும். ஓகே, எண்ணற்ற, அதாவது எண்ண முடியாத அளவுக்கு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கார்பன் ரொம்ப ரொம்ப குவான்டிட்டியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது பார்த்திங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அந்த விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான எலமெண்ட்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா கார்பன். ஓகே, இப்போ பாண்டிங் இன் கார்பனில் என்ன மாதிரியான பாண்டிங் உருவாகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? கார்பனோடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன். பீரியாடிக் டேபிளில் கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அப்போ இங்கே புரோட்டானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஒரு எலமெண்ட்டில், ஒரு நியூட்ரல் ஆட்டமில் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதே அளவுக்கு தான் எலக்ட்ரானும் இருக்கும். இங்கே 6 புரோட்டான் இருந்ததுன்னா அதே அளவுக்கு தான் உங்களுக்கு எலக்ட்ரானும் இருக்கும். இப்போது 6 எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 6 எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 4 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? இப்போ கார்பனின் அணு எண் 6, அதன் மின்னணு கட்டமைப்பு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 2,6ன்னு வரும். மந்த வாயு மின்னணு கட்டமைப்பை அடைய. ஸோ இதுக்கு மீனிங் என்ன? இனட் கேஸ் கண்டிஷனை அடையிறதுக்கு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் தன்னோட வெளிப்புற கூட்டில் 8 எலக்ட்ரான் வர வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் இனட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எந்த எலமெண்ட்டாக இருந்தால் இருக்கட்டும், அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில்
எத்தனை எலக்ட்ரான் இருந்தாலும் தன்னோட வெளிப்புற கூட்டை ஃபில் ஆக்கிறதுக்கு, அதாவது தன்னோட இன்னட் கேஸ் கண்டிஷனை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வர வைக்க தான் ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கார்பன் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணவே பண்ணாதுங்களாம். ஏன்னா அயானிக் பாண்ட் என்பது ஒரு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில உருவாகக்கூடிய பாண்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டு. அப்போ கேட்கலாம், சார் கார்பன் வந்து ஒரு நான் மெட்டல் தானே, கூட வந்து ஒரு மெட்டல் கூட சேர்ந்து ஒரு அயானிக் பாண்டை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கார்பனால் உருவாக்க முடியாது. ஏன்ற ரீசனை நான் சொல்கிறேன். ஓகேவா? மெட்டல் வந்து ஃபஸ்ட்டு அயானிக் பாண்ட் எப்படி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ், அதாவது கெமிக்கல் பாண்டிங் என்ற லெசன்லேயே நம்ம இதை சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போது மெட்டல் இருக்குது அப்படின்னா மெட்டல் வந்து ஆல்வேஸ் எலக்ட்ரான் டோனர். எப்பயுமே வந்து மெட்டல் வந்து எலக்ட்ரானை வந்து டொனேட் தான் பண்ணும். மெட்டல் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணி என்ன சைனை உருவாக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைனை வந்து உருவாக்கும். அதுக்கு பேர் வந்து கேட்டயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நான் மெட்டல் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி ஆனயானை வந்து உருவாக்கும், நேர்மின் அயனியை வந்து உருவாக்கும். எலக்ட்ரானை டொனேட் பண்ணி நேர்மின் அயனியை வந்து உருவாக்கும் மெட்டலு. நான் மெட்டல் வந்து எலக்ட்ரானை வந்து வாங்கிக்கிட்டு எதிர்மின் அயனியை வந்து உருவாக்கும். ஸோ எத்தனை எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுதோ அத்தனை நேர்மின் அயனி வந்து உருவாகும். எத்தனை எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுதோ அத்தனை எதிர்மின் அயனி வந்து உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரான் அப்படின்றதுனால ஜஸ்ட் நான் ப்ளஸ் மட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா மெட்டல் வந்து 2 2+ போடுவேன். இந்த மெட்டல் என்பது மெட்டலோட குறியீடு. இப்போ சப்போஸ் நான் மெட்டல் வந்து 3 எலக்ட்ரானை வந்து வாங்கிக்குது அப்படின்னா நான் என்ன போடுவேன்? 3- போடுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இப்போது இந்த பாசிட்டிவ் சைனுக்கும் நெகட்டிவ் சைனுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உருவாகுது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அயனுக்கு இடையில உருவாகக்கூடிய பாண்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் எப்போவுமே மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் தான் உருவாகும். ஸோ இப்போ ஏன் வந்து கார்பன் வந்து அயானிக் பாண்டை வந்து உருவாக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து நான் என்ன சொல்லிட்டேன்? 6ன்னு சொல்லிட்டேன். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,4ன்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த விதி வந்து ஆக்டேட் விதியை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா, அதாவது கார்பன் வந்து தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தேவை? 4 எலக்ட்ரான் வந்து தேவை. ஓகே, ஒன்று 4 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணணும், இல்லை இந்த 4 எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணணும். ஓகேவா? 4 எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா 4 + 4 8 எலக்ட்ரானாக மாறிடும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் வந்து போச்சு, ஷெல் வந்து ஃபில் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த 4 எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ முதல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். முதல் ஷெல்லோட கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் தான். அப்பயும் வந்து இன்னட் கேஸ் கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இட் குட் கெயின் 4 எலக்ட்ரான். ஓகே, 4 எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா புரோட்டான் வந்து 6 இருக்கும். எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்? 10 மாறிடுமா? ஸோ புரோட்டானோட கவுண்ட் வந்து 6 இருக்கும், எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 10 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 6 புரோட்டான் வந்து இந்த 10 எலக்ட்ரான் வந்து பிடிச்சி வைக்கிற கெப்பாசிட்டி வந்து கார்பனுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கார்பனுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதனால் கார்பன் வந்து என்ன பண்ணாது? 4 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஸோ 4 எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணுது அப்படின்னா புரோட்டான் 6 இருக்குது, எலக்ட்ரான் வந்து 10 இருக்குது. இங்கே பாசிட்டிவ் அதிகமாக இருக்கா நெகட்டிவ் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 அதிகமாக இருக்குது. புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரான் 4 அதிகமாக இருக்குது. அப்போ கார்பனோட குறியீடு போட்டு 4-, இதுக்கு பேர் தான் கார்பனுடைய ஆனயான். இந்த கார்பன் ஆனயான் என்பது உருவாகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 புரோட்டான் இருக்குது பார்த்தீங்களா, கார்பனில் இருக்கக்கூடிய 6 புரோட்டான் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக 4 வந்த எலக்ட்ரானை சேர்த்து மொத்தமாக 10 எலக்ட்ரானை வந்து ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி அந்த 6 புரோட்டானுக்கு வந்து கிடையாது. அப்போ கண்டிப்பாக கார்பன் வந்து எலக்ட்ரானை என்ன பண்ணாது? அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அப்போ இன்னொரு கேஸ் என்ன இருக்குது? கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,4. ஒன்று இந்த 4 எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் வருமா? இது முதல் ஷெல்லில் இருக்குன்றதுனால முதல் ஷெல்லோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். அதுவுமே இன்னட் கேஸ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது இந்த 4 எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணிடுச்சு அப்படின்னா புரோட்டானோட கவுண்ட் வந்து 6 இருக்கும், எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து உங்களுக்கு என்னங்க இருக்கும்?
எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 2 தான் இருக்கும். இங்கே பாசிட்டிவ் அதிகமாக இருக்கா நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. நெகட்டிவை கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது கார்பன் போட்டு 4+ போட்டுப்போம். இது வந்து கார்பனோடைய கேட்டயான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்பனோட கேட்டயான் வந்து உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா உருவாகுது. ஏன்னா இந்த 4 எலக்ட்ரானை வந்து கார்பனால் லூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து தேவைப்படுங்க. கார்பன் வந்து தன்னோட வெளிப்புற கூட்டில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணி தான் அந்த ஆக்டேட் கண்டிஷனை ஃபில் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணவே முடியாது. அந்த 4 எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து தேவைப்படும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. C4+ நேர்மின் அயனியை உருவாக்க 4 எலக்ட்ரான்களை இழக்கக்கூடும். ஆனால் 4 எலக்ட்ரான்களை அகற்ற அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கண்டிஷனும் பாசிபிள் கிடையாது. எனவே கார்பன் தனது இணைத்திறன் எலக்ட்ரான்களை மற்ற கார்பன் அணுக்களுடன் அல்லது பிற தனிமங்களுடன் அணுக்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த சிக்கலை சமாளிக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கார்பன் வந்து தன்னோட வெளிப்புற கூட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானை வந்து டொனேட்டும் பண்ணாது, எலக்ட்ரானை வந்து அக்செப்டும் பண்ணாது. ஸோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதனால தான் நான் சொன்னேன் கார்பன் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணாது, அயானிக் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. அயானிக் பாண்ட் என்பது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது உருவாகக்கூடிய பாண்டு. மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஒன்று டொனேட் பண்ணும், இன்னொன்று வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் உங்களுக்கு அயானிக் பாண்ட் என்பது உருவாகும். ஓகேவா? ஸோ அப்போ கார்பனில் உருவாகக்கூடிய பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து மற்ற கார்பன் ஆட்டம் கூடயோ இல்லை மற்ற அதர் ஆட்டம் கூடயோ என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணும், எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணுமா, கோவலண்ட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுமா. ஸோ அயானிக் பாண்ட் என்பது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறத ஒன்று எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இன்னொன்று வந்து எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணும். இந்த மாதிரி கண்டிஷனில் உருவாகக்கூடிய அயானிக் பாண்டு எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு நான் உனக்கு தரேன், நீ எனக்கு தான், இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பாண்டு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். எனவே கார்பன் தனது இணைத்திறன் எலக்ட்ரான்களை இணைத்திறன் எலக்ட்ரான்னா என்ன? ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இணைத்திறன் எலக்ட்ரான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 2,4. இந்த வெளிப்புற கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, 2,8,1. ஸோ சோடியத்துக்கு இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரானின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் இணைத்திறன் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17, 2,8,7. ஸோ குளோரினுக்கு இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரானோட கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வந்து இணைத்திறன் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், கார்பன் வந்து என்ன சொல்கிறாங்க, தனது இணைத்திறன் எலக்ட்ரான்களை மற்றும் மற்ற கார்பன் அணுக்களுடன் மற்ற கார்பன் அணு கூட இல்லைனா வேறு சில தனிமங்கள் கூட என்ன பண்ணிக்குமா, பகிர்ந்து கொள்வதன் மூலம் இந்த சிக்கலை சமாளிக்கிறது. ஒரு மூலக்கூறில் உள்ள 2 அணுக்களுக்கு இடையில் எலக்ட்ரான் ஜோடிகளை ஒன்றுக்கொன்று பகிர்வதன் மூலம் உருவாகும் பிணைப்பு கோவலண்ட் பிணைப்பு அல்லது சக பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுல்ல 2 ஆட்டமுக்கு நடுவில் எலக்ட்ரான் ஜோடிகள் வந்து பகிரப்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய பிணைப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவலண்ட் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? கார்பன் வந்து அயானிக் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. கார்பன் வந்து மற்ற கார்பன் ஆட்டம் கூடயோ இல்லை வேறு சில தனிமங்களோட ஆட்டம் கூடயோ என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இங்கே வந்து நான் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் சொன்னேன். பார்த்தீங்கன்னா இணைத்திறன் எலக்ட்ரான்னா என்ன, ஒரு எலமெண்ட்டோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் இணைத்திறன் எலக்ட்ரான். சப்போஸ் உங்ககிட்ட இணைத்திறன் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க, இணைத்திறன் அதாவது வேலன்சி எலக்ட்ரான் என்பது வேற, வேலன்சி என்பது வேற. இணைத்திறன் எலக்ட்ரான் என்பது நமக்கு தெரியும், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அந்த கவுண்ட் தான் இணைத்திறன் எலக்ட்ரான். சப்போஸ் ஒரு எலமெண்ட்டோட வேலன்சி என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளுங்க,
ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய இணைத்திறன் எலக்ட்ரானோட எண்ணிக்கை 1 2 3 4ன்னு இருந்ததுன்னா வேலன்சி வந்து 1 தான், வேலன்சி வந்து 2 தான், வேலன்சி வந்து 3 தான், வேலன்சி வந்து 4 தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், சோடியத்தோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் இருக்குங்களா? அப்போது சோடியத்தோட வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. குளோரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை இங்கே பாருங்கள் கார்பனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 எலக்ட்ரான் இருக்குங்களா? அப்போ கார்பனோட வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா? வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 1 இருந்ததுன்னா வேலன்சி 1, வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 2 இருந்ததுன்னா வேலன்சி வந்து 2. ஒரு எலமெண்ட்டோட வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 3 இருந்ததுன்னா வேலன்சி வந்து 3. ஒரு எலமெண்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 4 இருந்ததுன்னா வேலன்சி வந்து 4. ஸோ அப்போ 4க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 6 7 8 இருந்துச்சுன்னா, ஓகேவா, அதாவது தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து 5 இருந்தாலோ 6 இருந்தாலோ 7 இருந்தாலோ 8 இருந்தாலோ அந்த தனிமத்தோட வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ல் இருந்து வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், குளோரினோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. இதுதான் வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட்டு. இது 5க்கு மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? குளோரினோட வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு 8லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலன்சி வந்து 1 கிடைக்குமா? அப்போ குளோரினோட வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8, 2,6. ஆக்சிஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குங்களா? அப்போ வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து அந்த வேலன்சி எலக்ட்ரான் கவுண்ட் 6 மைனஸ் பண்ணினா வேலன்சி என்பது 2ங்க. இப்போ இந்த வேலன்சினா என்ன? இது வந்து இப்போ நான் வேலன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டேன். 1 2 3 4 இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். நான் 5 6 7 8 இருந்ததுன்னா 8லேருந்து அந்த வேலன்சி எலக்ட்ரான் அக்கௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலன்சி கிடைச்சுன்னு சொன்னேன். ஓகேவா? இந்த வேலன்சி எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து ஈடுபடும். எப்படி ஈடுபடும்? தன்னோட எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணலாம், தன்னோட எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணலாம், வேற ஒரு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனில் தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக, இன்னட் கேஸ் கண்டிஷனை ஃபில் பண்ணுறதுக்காக, ஓகேவா, ஆக்டேட் விதியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எத்தனை எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுது அதுதான் வேலன்சி. ஓகேவா? எத்தனை எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுது அதுதான் வேலன்சி. எத்தனை எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்குது அதுதான் வேலன்சி. இப்போ இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2ன்னு சொல்லிட்டேன்னா, ஆனால் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 6 எலக்ட்ரான் வந்து இருக்குது. ஓகே, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த 2 எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது ஈஸியா, இல்லை இந்த 6 எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2 எலக்ட்ரான் வந்து சேர்க்கறது தான் ஈஸி. 2 எலக்ட்ரான் வந்து சேர்ந்ததுன்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபில் ஆகிடுமா? அப்போது இந்த 2 எலக்ட்ரான் வந்து சேர்க்கறதுனால இந்த ஆக்சிஜனோட ஆக்டேட் விதி வந்து பூர்த்தி அடையுது பார்த்தீங்களா? அப்போது அந்த 2 தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி. இப்படி தான் வேலன்சி வந்து கண்டுபிடிக்கணும். இதை நான் தெளிவாக உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங் லெசனில் சொல்லி கொடுத்துருப்பேன். தெரியலனா இந்த வீடியோ பதிவுலையும் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அ கோவலண்ட் பாண்ட். கோவலண்ட் பாண்டோடைய டைப்ஸ் என்னென்னு சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் கோவலண்ட் பாண்டுங்க. இப்போ ஒரு மாலிகுல் இருக்குது அப்படின்னா அந்த மாலிகுல்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஆட்டமும் சிங்கிள் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்ட் வந்து சிங்கிள் கோவலண்ட் பாண்ட். அதே போல் ஒரு மாலிகுல் இருக்குது, அந்த மாலிகுல்குள்ளே இருக்கக்கூடிய 2 ஆட்டம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாலிகுலில் எக்கச்சக்கமான ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ 2 ஆட்டம் வந்து 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுயல் கோவலண்ட் பாண்டு. அதே போல் ஒரு மாலிகுல் இருக்குது, அந்த மாலிகுலில் எண்ணற்ற ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2 ஆட்டமுக்கு நடுவில் 3 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல உருவாகக்கூடிய பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோவலண்ட் பாண்டு. ஓகே, ஸோ கிளியர்? இந்த டெஃபினேஷன் புரிஞ்சுதுங்களா? சிங்கிள் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருந்துச்சு, ஷேர் பண்ணுச்சு அப்படின்னா சிங்கிள் கோவலண்ட் பாண்ட் வந்து உருவாகும். டுயல் கோவலண்ட் பாண்ட் எப்போ உருவாகும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான், 2 ஜோடி எலக்ட்ரான்களை வந்து பகிர்வதன் மூலம் உருவாகக்கூடிய பிணைப்பு வந்து இரட்டை சக பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் 3 சக பிணைப்பு. ஓகேவா? பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஃப்ளூரின் வந்து எடுத்துப்போம். ஸோ ஃப்ளூரினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.
ஃப்ளூரினோடைய அட்டாமிக் நம்பர் வந்து 9. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா ஃப்ளூரின் வந்து 2,7. தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், எது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் ஈஸி. அப்போ இங்கே பாருங்கள், ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டிங்க. எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு எலமெண்ட்டோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை புள்ளியில் குறிப்பிடுறது தான், அந்த எலமெண்ட்டோட குறியீடு போட்டு புள்ளியில் குறிப்பிடுறது தான் எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃப்ளூரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 7 எலக்ட்ரான் இருக்குங்களா, அப்போ 1 2 3 4 5 6 7. ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், இன்னொரு ஃப்ளூரின் எடுத்துக்கோங்க. ஏன்னா F2 தானே சொல்லியிருக்காங்க. F2 வந்து எப்படி எஃப்க்கும் நடுவில் எப்படி சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் உருவாகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ளூரினோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளூரினோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 7 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் வந்து தேவையா, அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து யார் கூட போய் ஷேர் பண்ணிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கூட ஷேர் பண்ணிப்பார், இந்த ஃப்ளூரின் கூட ஷேர் பண்ணிப்பார். அதே போல் இந்த ஃப்ளூரினுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஃபில் ஆகிறது ஒரு எலக்ட்ரான் தேவையா, அப்போ இந்த ஃப்ளூரின் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூரின் கூட அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிப்பார். இவங்க 2 பேருமே வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் நடுவில் உருவாகக்கூடிய இந்த பாண்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோவலன்ட் பாண்டு. ஓகேவா? ஸோ அதே போல் ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய கவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ அதுக்கு எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். இதுக்கு எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ சொல்லுங்கள், எலக்ட்ரான் வந்து தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, ஒரு எலக்ட்ரான் வந்து தேவை. ஒரு எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான் வந்துடுமா, முதல் ஷெல்லோட கெப்பாசிட்டியே 2 தான், அதுவுமே இன்னட் கேட் கண்டிஷன் தான். அப்போது ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைன்றதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கும். அதே போல் இந்த ஹைட்ரஜன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட ஒரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ அப்போ இங்கே உருவாகக்கூடிய பாண்ட் என்ன, சிங்கிள் கோவலன்ட் பாண்டுங்களா. ஸோ அதே போல் தான் குளோரின். ஸோ குளோரின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ Cl2 எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரினோடைய அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17. ஓகேவா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா 2, 8, 7. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபில் ஆகுமா, அப்போ குளோரினோடைய அந்த எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பாருங்கள், 7 எலக்ட்ரான் இருக்குங்களா. அப்போ என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6 7. ஸோ இன்னொரு குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இந்த குளோரினுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, ஒரு எலக்ட்ரான் வந்து வந்துச்சு அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகுமா, ஆக்டேட் விதி வந்து ஃபுல்ஃபில் ஆகுமா, அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிப்பார். இந்த குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, அப்போ இவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளோரின் கிட்ட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிப்பார். 2 பேருக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர் ஆகிறதுனால இங்கே உருவாகக்கூடிய பாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் வந்து உருவாகும். அடுத்தது டபுள் கோவலன்ட் பாண்டு பாருங்கள். டபுள் கோவலன்ட் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2,6. ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஃபில் ஆகிறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை, 2 எலக்ட்ரான் வந்து தேவையா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் போடுங்க, ஆக்சிஜனோட குறியீடு போட்டு 6 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 6. இந்த 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான். இப்போது இந்த ஆக்சிஜன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு 8 எலக்ட்ரான் தேவை, ஆனால் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எலக்ட்ரான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட கடன் வாங்கிக்கும், அதான் ஷேர் பண்ணிக்கும். இந்த ஆக்சிஜன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு ஆக்டேட் விதியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட அந்த 2 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆகிறதுனால இங்கே உங்களுக்கு உருவாகக்கூடிய பாண்ட் என்ன, டுயல் கோவலன்ட் பாண்ட் என்பது உருவாகுது. ஓகேவா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, நான் சொல்லித்தரேன் எப்படி டுயல் கோவலன்ட் பாண்ட் உருவாகும் அப்படின்னு. ஸோ ட்ரிபிள் கோவலன்ட் பாண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா 2,5. ஓகேவா? ஸோ அப்போது தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஃபில் ஆகிறதுக்கு 3 எலக்ட்ரான் வந்து தேவை. 3 எலக்ட்ரான் வந்தது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 8 வந்து ஆக்டேட் விதியை வந்து பூர்த்தி செய்யும். இனர்ட் கேஸ் கண்டிஷனை வந்து மந்த வாயு நிலையை வந்து அடைஞ்சிடும். அப்போது எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா
1 2 3 4 5. ஸோ எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் ஃபார் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இப்போது இந்த நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் தேவையா? அப்போ அந்த 3 எலக்ட்ரானை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிப்பார். இந்த நைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 3 எலக்ட்ரான் தேவையா? ஸோ அப்போ இந்த 3 எலக்ட்ரான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிப்பார். அப்போது இங்கே 3 ஜோடி எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆகிறதுனால நைட்ரஜனுக்குள்ளே உருவாகக்கூடிய பாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோவலன்ட் பாண்டு. ஓகே, அதனால தான் N2ன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ கோவலன்ட் பாண்டோட டைப்ஸ் எல்லாம் புரிஞ்சுங்களா? எலக்ட்ரான் டாட் டயக்ராம்னா நான் என்ன சொன்னேன்? எலக்ட்ரான் டாட் டயக்ராம் அப்படின்னா இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்டோடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, ஓகே 2,5, ஓகே எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை புள்ளி அடிப்படையில் நம்ம முதல்ல குறிப்பிட்டுட்டு அகைன் வந்து தன்னோட ஆக்டேட் விதியை வந்து பூர்த்தி செய்வதற்காக, அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் வர வைக்கிறதுக்காக பகிரப்பட்ட ஜோடிகளின் எண்ணிக்கையை ஒரு குறிப்பாளர் குறியிடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இந்த எலக்ட்ரான் புள்ளி வரைபடம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எலக்ட்ரான் புள்ளி வரைபடம் எலக்ட்ரான்களின் பகிரப்பட்ட ஜோடி மற்றும் ஆக்டேட் விதியின் அடிப்படையில். ஆக்டேட் விதியின் அடிப்படையில்னா என்ன? அவுட்டர் மோஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான், அதாவது 8 எலக்ட்ரான் வந்து வர வைக்கணும். அதுதான் ஆக்டேட் விதியை வந்து பூர்த்தி செய்வது. அந்த 8 எலக்ட்ரான் வர வைக்கிறதுக்காக அந்த பகிரப்பட்ட ஜோடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மூலக்கூறு பிணைப்பின் படத்தை வழங்குகிறது. இங்கே பாருங்கள், ஸோ ஆக்டேட் விதியை பயன்படுத்துறதுக்கு பகிரப்பட்ட ஜோடியின் கவுண்ட் இருக்குங்களா, ஸோ அதை வந்து ஒரு டாட் ஸ்ட்ரக்சரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டயக்ராம் வந்துருக்கும். அதை தான் எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் மாலிகுல் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, அதோட அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. இங்கே பாருங்கள், அப்போ ஹைட்ரஜனுடைய அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். இன்னொரு ஹைட்ரஜன், இது வந்து ஹைட்ரஜன், ஓகே இது வந்து ஹைட்ரஜன் புரோட்டானோட கவுண்ட்டு. ஸோ இங்கே வந்து 1 எலக்ட்ரான். இப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை? 1 எலக்ட்ரான் வந்து வேணுமா? 1 எலக்ட்ரான் வந்தால் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து ஃபில் ஆகும். அப்போ அந்த 1 எலக்ட்ரான் வந்து யார் கூட ஷேர் பண்ணிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கூட ஷேர் பண்ணிப்பார். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து அந்த 1 எலக்ட்ரானை யார் கூட ஷேர் பண்ணிப்பாருன்னா இவர் கூட ஷேர் பண்ணிப்பார். ஸோ அப்படி சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஹைட்ரஜனுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஷேர் ஆகிறதுனால உங்களுக்கு இங்கே உருவாகக்கூடிய பாண்ட் என்ன? சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் வந்து உருவாகும். அடுத்தது பாருங்கள், மீத்தேன் பாருங்கள். மீத்தேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மீத்தேன் பாருங்கள். ஸோ கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6, 2,4. அப்போது அதோட வேலன்சி வந்து உங்களுக்கு எவ்வளோங்க? வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோட டாட் ஸ்ட்ரக்சர் வந்து 1 2 3 4. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உங்களுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்கும். அதே போல் ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹைட்ரஜன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஒரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வச்சுருக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எல்லாருமே தங்களோட ஆக்டேட் விதியை வந்து பூர்த்தி செய்வதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டம் கிட்ட இருந்து எலக்ட்ரான் வந்து கடன் வாங்கிப்பாங்க. இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த கார்பன்கிட்ட இருக்கக்கூடிய 2, அதாவது 2ஆக மாறி போச்சுங்களா. ஒரு எலக்ட்ரானை வந்து கடன் வாங்காது ஷேர் பண்ணிக்கிட்டு 2ஆக மாறி போச்சு. இந்த ஹைட்ரஜன் பாருங்கள் ஆக்டேட் விதியை பூர்த்தி பண்ணிருச்சுங்களா. இந்த ஹைட்ரஜன் பாருங்கள் ஆக்டேட் விதியை பூர்த்தி பண்ணிச்சுங்களா. இந்த ஹைட்ரஜன் பாருங்கள் ஆக்டேட் விதியை பூர்த்தி பண்ணிச்சுங்களா. இப்போ கார்பனுக்கு மொத்தமாக எத்தனை ஆட்டம் தேவை? கார்பனுக்கு ஆல்ரெடி 4 ஆட்டம் இருக்குது. 1 2 3 4 ஆட்டம் இருக்குது. ஓகேவா. ஸோ மீதி 4 ஆட்டம் வந்து யார் கூட? அந்த ஹைட்ரஜன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 4 ஆட்டமை வந்து 4 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணி 8 எலக்ட்ரானாக மாறிடும். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா 2,4. அப்போ இங்கே பாருங்கள், கார்பன் வந்து இந்த சைடு 2 எலக்ட்ரான், இந்த சைடு 2 எலக்ட்ரான் வச்சுப்போம். அடுத்தது ஆக்சிஜன் எடுத்திங்கன்னா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 2,6. அப்போது அவுட்டர் மோஸ்டில் 6 எலக்ட்ரான் இருக்குங்களா. அப்போது ஆக்சிஜனுடைய 1 2 3 4 5 6. ஸோ இன்னொரு ஆக்சிஜன் எடுத்திங்கன்னா 1 2 3 4 5 6. ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான் மாறுவதற்காக
2 எலக்ட்ரான் வந்து இந்த கார்பன் கிட்ட இருந்து ஷேர் பண்ணிக்கும். இந்த ஆக்சிஜன் தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை 8 வர வைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன்கிட்ட இருந்து 2 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கும். கார்பன் கிட்ட ஆல்ரெடி 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்க அந்த 2 ஆக்சிஜன் கூட 2 எலக்ட்ரான் வந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகிச்சு? ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து 2 எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணுறதுனால கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் உங்களுக்கு என்ன கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுயல் கோவலன்ட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் எலக்ட்ரானிக் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள். அயானிக் காம்பவுண்ட் ஹாவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சொல்யூஷன் ஆர் இன் மால்டன் ஸ்டேட். அதாவது நம்ம போன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அயானிக் பாண்ட் என்பது அதிகபட்சமான மெல்ட்டிங் பாயிண்ட்டும் அதிகபட்சமான பாயிலிங் பாயிண்ட் வந்து வச்சுருக்கும். ஏன்னா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு ஹார்டாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அதிகமான மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்கும். அதே போல் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்க, எலக்ட்ரிசிட்டியை நல்லாவே கடத்துங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட் வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கார்பனை அதாவது மோஸ்ட் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் மோஸ்ட் ஆஃப்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் அப்படின்னு ஒரு கார்பன் காம்பவுண்ட் இருக்குங்க. அது வந்து அலோட்ரோப் ஆஃப் கார்பன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு கார்பனோட ஒரு வடிவம் தான். ஆனால் அது ஒரு நான் மெட்டல் தான். ஆனால் அது வந்து மின்சாரத்தை வந்து கடத்தும். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு எக்ஸப்ஷன். மற்ற எல்லா கார்பன் காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. அடுத்தது மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சம் கார்பன் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிட்டிக் ஆசிடோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் 290. இது வந்து உங்களோட என்சிஆர்டி புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ என்சிஆர்டி புக்லேயே எஸ்சிஆர்டி புக்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, வேணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அசிட்டிக் ஆசிடோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் 290, பாயிலிங் பாயிண்ட் வந்து 391. குளோரோஃபார்மோடைய ஃபார்முலா CHCl3, அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 209, பாயிலிங் பாயிண்ட் வந்து 334. எத்தனாலோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 156, பாயிலிங் பாயிண்ட் வந்து 351. மீத்தேனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 90, அதோடைய பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 111. ஸோ இந்த மீத்தேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த கார்பன் காம்பவுண்ட் ஹேவ் லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஸ் கம்பேர்ட் டு த அயானிக் காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மேலே குறிப்பிட்ட கார்பனிக் காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு என்னவா மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது அல்லோட்ரோப் ஆஃப் கார்பனுங்க. கார்பனுடைய அல்லோட்ரோப். முதல்ல அல்லோட்ரோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அல்லோட்ரோப் அப்படின்னா த ஃபெனோமினான் இன் விச் த எலமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் 2 or more different physical state with similar chemical properties are called allotropy. அதாவது ஒரே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கார்பன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் வந்து ஒரு எலமெண்ட்டு. ஓகேவா? கார்பனுடைய அல்லோட்ரோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டு. இப்போது கார்பனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த டைமண்டு. கார்பனுக்கு என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு டைமண்டுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் கார்பனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், டைமண்டோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது டைமண்ட் என்பது கார்பனுடைய அல்லோட்ரோப். ஓகே, ஏன் அல்லோட்ரோப்னு சொல்கிறோம்? ஏன்னா கார்பனுக்கு என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே தான் டைமண்டுக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஏன்னா அது வந்து கார்பனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த டைமண்டு. ஓகே, அது வந்து ஒரு கார்பன் காம்பவுண்டு தான். ஓகேவா? ஆனால் அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கிறதுனால கார்பனை பார்க்கும்போது அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குன்றதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? கார்பனோட அல்லோட்ரோப்னு சொல்கிறோம். அதே போல் கிராஃபைட் எடுத்துக்கோங்க, அடுத்து பக்மினிஸ்டர் ஃபுல்லிரின் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து கார்பன் காம்பவுண்ட் தான். கார்பனுக்கு என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கிராஃபைட் அண்ட் பக்மினிஸ்டர் ஃபுல்லிரினுக்கும் இருக்கும். ஆனால் கார்பனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், கிராஃபைட்டோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும். கார்பனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும், பக்மினிஸ்டர் ஃபுல்லினுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்பனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் 2-3 ஃபிசிக்கல் ஃபார்மில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சமமாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லோட்ரோப் அப்படின்னு சொல்கிறோம். கார்பனுக்கு மொத்தமாக மிக முக்கியமாக 3 அல்லோட்ரோப் இருக்குது. 4-5 அல்லோட்ரோப் இருக்குது. ஆனால் மிக முக்கியமான அல்லோட்ரோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 அல்லோட்ரோப் தான். ஓகேவா? ஸோ அதில் வந்து முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்துப்போம். ஸோ டைமண்ட் வந்து ரொம்ப 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 ஹார்டாக இருக்குங்க, ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த வேர்ல்டு. ஓகேவா? அடுத்தது கிராஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெரி சாஃப்ட் அண்டு ஸ்லிப்பரி. ஒரு சோப்பு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டைமண்டும் ஒரு கார்பனோட அல்லோட்ரோப் தான், கிராஃபைட்டும் ஒரு கார்பனோட அல்லோட்ரோப் தான். டைமண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும்,
கிராஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமண்டில் எக்கச்சக்கமான கார்பன் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஒரு கார்பன் வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் கூட பாண்டிங்கில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம் கூட பாண்டிங்கில் இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெட்ராஹெட்ரல்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. அலோட்ரோப் ஆஃப் டைமண்ட் என்பது கார்பனுடைய அலோட்ரோப். அது முதல் பாயிண்ட்டு. ஏன் அலோட்ரோப்னு சொல்கிறோம்? கார்பனுக்கு என்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே தான் டைமண்டுக்கும் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் என்பது கார்பனுக்கும் வேறு மாதிரி இருக்கும், டைமண்டுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் அதை வந்து கார்பனுடைய அலோட்ரோப்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் அதாவது டைமண்டில் எக்கச்சக்கமான கார்பன் ஆட்டம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் மற்ற 4 அதர் கார்பன் ஆட்டம் கூட பாண்டிங்கில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்ந்து உங்களுக்கு என்ன ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வெரி குட் இன்சுலேட்டர். வெரி குட் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதுங்களா? இந்த டைமண்டை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, ராக்ஸை வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு, கட்டிங் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். கிளாஸ் கட்டிங் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கடைக்கெல்லாம் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விண்டோக்கு வந்து நீங்கள் கிளாஸ் வாங்குறீங்க, இல்லை டோருக்கு வந்து நீங்கள் கிளாஸ் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கிளாஸை வந்து எதை வச்சு கட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் கட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கோடு மட்டும் தான் போடுவாங்க, கிளாஸ் வந்து கட் ஆகிடும். அந்த ஹூக்கில் உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கிளாஸ் கட் பண்ணுறதுக்கு, ராக்ஸ் கட் பண்ணுறதுக்கு, ராக்ஸில் ட்ரில் பண்ணுறதுக்குலாம் என்ன பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, டைமண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆஃப்கோர்ஸ் வந்து ஜுவல்லரி மேக்கிங்கில் டைமண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது கிராஃபைட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராஃபைட் வந்து ரொம்பவே சாஃப்டாக அண்ட் ஸ்லிப்பரி. அதாவது சோப்பு எப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக ஸ்லிப்பரி வழுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் கிராஃபைட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்படி வந்து டைமண்ட் வந்து வெரி குட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொன்னோம், கிராஃபைட் வந்து வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்க. ஓகே, வெரி குட் கண்டக்டர் கிராஃபைட். ஓகேவா? ஸோ யூஸ் அஸ் லூப்ரிகண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இங்கே எண்ணற்ற கார்பன் வந்து இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து ஒரு கார்பன் ஆட்டம் வந்து மற்ற 3 அதர் கார்பன் ஆட்டம் கூட உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு கார்பன் ஆட்டம் எப்படி வந்து டைமண்ட் வந்து 4 அதர் கார்பன் ஆட்டம் கூட வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுச்சோ, அதே போல் இங்கே வந்து ஒரு கார்பன் ஆட்டம் வந்து மற்ற 3 கார்பன் ஆட்டம் கூட ஃபார்ம் ஆகி உங்களுக்கு என்ன லேயரை வந்து உருவாக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெக்ஸகோனல் லேயரை வந்து உருவாக்கும் கிராஃபைட். ஸோ அடுத்தது பக்மனிஸ்டர் ஃபுல்லுரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கேயும் எக்கச்சக்கமான அதாவது கிளஸ்டர் ஆஃப் 60 கார்பன் ஆட்டம் மொத்தமாக உங்களுக்கு 60. இதை வந்து C16 அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் ஆஃப் 60 கார்பன் ஆட்டம் அப்படின்னா 60 கார்பன் ஆட்டம் சேர்ந்த ஒரு கொத்து தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பக்மினிஸ்டர் ஃபுல்லி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம், ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் மற்ற கார்பன் ஆட்டம் கூட எத்தனை கார்பன் ஆட்டம் கூட பாண்டிங் ஆகும் பார்த்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம். டைமண்ட் மட்டும்தான் ஒரு கார்பன் ஆட்டம் 4 கார்பன் கூட பாண்ட் ஆகும். மற்ற கிராஃபைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, பக்மனிஸ்டர் ஃபுல்லிரின் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு கார்பன் ஆட்டம் மற்ற 3 கார்பன் ஆட்டம் கூட வந்து உங்களுக்கு வந்து பாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அலோட்ரோப் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங், இதில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும்னு கேட்பாங்க. 60 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரில் வந்து டார்க் அண்ட் சாலிடாக இருக்கும். ஓகேவா? டார்க் சாலிடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், அலோட்ரோப் ஆஃப் கார்பனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது வெர்சைட்டல் நேச்சர் ஆஃப் அ கார்பனுங்க. கார்பனுடைய வெர்சைட்டல் நேச்சர். ஓகேவா? அதாவது இவ்வளோ பெரிய அளவிலான கரிம சேர்மங்கள் இருப்புக்கு கார்பனின் பின்வரும் இயல்புகளே காரணம். நான் ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன தான் அதாவது எர்த்து கிரஸ்டில் கார்பனோட கொண்டது 0.02% தான். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா 0.03% தான் உங்களுக்கு இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கார்பனோட அளவே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.05% தான். என்ன தான் இந்த அளவுக்கு குவான்டிட்டியில் கம்மியான அளவு இருந்தாலும் கார்பனுடைய முக்கியத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா கார்பன் வந்து எண்ணற்ற அளவில் உங்களுக்கு என்ன உருவாக்குமா, கரிம சேர்மங்கள் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலமெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்து கிடைப்பது தான் சேர்மம் அப்படின்றது நம்ம படித்தோம். ஸோ அந்த சேர்மத்தில்
உங்களுக்கு கார்பன் இருக்குது அப்படின்னா நேச்சராக உருவாகக்கூடிய காம்பவுண்டு, ஓகே, அதாவது விலங்குகள் மூலமாகவோ இல்லை பிளான்ட்டு மூலமாகவோ உருவாகக்கூடிய காம்பவுண்டு தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. அதே போல் இன்னொன்று எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்டுமே, அதாவது கார்பன் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சேர்மங்களும் கரிம சேர்மங்கள்னு சொல்லலாம், ஓகேவா. அதுக்கு ரெண்டு மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து கேட்டினேஷன் சங்கிலியாக்கம், இன்னொன்று வந்து டெட்ரா வேலண்ட் நேச்சர். ஓகே, கார்பனோட வேலன்ஸ்க்கு வந்து 4 பக்கத்துலேயும் வந்து வேறு ஒரு கார்பன் ஆட்டம் கூடயோ இல்லை வேறு அதர் ஆட்டம் கூடயோ வந்து கார்பனால் என்ன பண்ண முடியும், பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறான், ஓகேவா. ஸோ முதல்ல சங்கிலி ஆக்கம் வந்து பார்த்துரும். கார்பன் அணுக்கள் நேரான சங்கிலிகள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன், இந்த மாதிரி நேரான சங்கிலியாகவோ இல்லைனா வந்து கிளைத்த சங்கிலிகள், ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட, ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் கூட, இந்த கார்பன் இங்கே கார்பன், இந்த கார்பன் வந்து இன்னொரு ஆட்டம் கூட, இந்த கார்பன் வந்து இன்னொரு ஆட்டம் கூட, இந்த மாதிரி கிளைத்த சங்கிலியாகவோ இல்லைனா ரிங்கு டைப்பில் ஒரு கார்பன் இன்னொரு கார்பன் இன்னொரு கார்பன், ஸோ இந்த மாதிரி ரிங்கு டைப்லேயும் உங்களுக்கு என்ன உருவாகுமா, கார்பன் வந்து சங்கிலியாக்கம் வந்து சங்கிலியாக்கத்தை வந்து உருவாக்கும், ஓகேவா. கார்பன் அணுக்கள் நேரான சங்கிலிகள், கிளைத்த சங்கிலிகள் அல்லது பல்வேறு அளவுகளின் வளையங்களில் ஒன்றிணைத்து அதிக எண்ணிக்கையிலான கரிம சேர்மங்களை உருவாக்கும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. இந்த பண்பே சங்கிலியாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, லீனியர் செயின் மூலமாகவோ இல்லை பிரான்ச்சு செயின்லேயோ இல்லைனா வந்து ஒரு ரிங்கு டைப்லேயோ உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ப்ராப்பர்ட்டிஸை வந்து கார்பன் வந்து வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் செயினில் நிறைய காம்பவுண்ட் உருவாகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பனோட சைஸுங்க. கார்பனுடைய மிக சிறிய சைஸும் அதே போல் கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஸ்ட்ரென்த்து தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கார்பனுடைய மிகச்சிறிய அளவு, அந்த ஆட்டமுடைய மிகச்சிறிய அளவு வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, கார்பன் இன்னொரு கார்பனுக்கு கூடிய இடையில பாண்டு உருவாகுது பார்த்தீங்களா, அந்த பாண்டோட ஸ்ட்ரென்த்து தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அதே போல் வந்து கார்பன் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஸ்டேபிள் மல்டிபிள் பாண்டு. கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டையும் ஃபார்ம் பண்ணுமா, கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டும் ஃபார்ம் பண்ணுமா, கார்பனுக்கும் இடையில வந்து உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டும் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், சிங்கிள் செயினுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3 இங்கே பாருங்கள், இது வந்து ஈத்தேன், இதுவுமே ஈத்தேன் தான், இதுதான் சிங்கிள் செயின்னு சொல்லுவாங்க. பாரு, கார்பனோட கவுண்ட் வந்து 2 இருக்குது, ஹைட்ரஜனோட கவுண்ட் 1 2 3 4 5 6 இருக்குது, ஹைட்ரஜனோட கவுண்ட் வந்து 6 இருக்குது. ஸோ அதே போல் வந்து ப்ரொப்பேன் பாருங்கள், ப்ரொப்பேன் பார்த்தீங்கன்னா CH3, அடுத்தது CH2, அடுத்து CH3 வரும், ஓகேவா. ஸோ அடுத்தது பியூட்டேன் பார்த்தீங்கன்னா CH3 வரும், ஓகேவா. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நேமிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு சிங்கிள் செயின் வந்து எப்படி இருக்கும், அடுத்தது பிரான்ச்சு செயின் வந்து எப்படி இருக்கும், அடுத்தது வந்து ஒரு ரிங்கு டைப்பில் எப்படி வந்து செயின் வந்து ஃபார்ம் ஆகுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. இதுக்கு பேர் தான் சங்கிலி ஆக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கார்பனுடைய மிக முக்கியமான நேச்சர் என்ன பார்த்தீங்கன்னா டெட்ரா வேலண்ட் நேச்சர். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த நேமிங் எல்லாமே, ஈத்தேன்னா என்ன, ப்ரொப்பேன்னா என்ன, பியூட்டேன்னா என்ன, 2-மெத்தில் ப்ரொப்பேன்னா என்ன, 2-மெத்தில் பியூட்டேன்னா என்ன, ஸோ எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா. ஸோ உங்ககிட்ட ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை பார்த்த உடனே ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி எப்படி வந்து அதுக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து சொல்லலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கிளியராக பேசிக்கில் இருந்து ஃபுல்லாகவே நம்ம படிச்சிடலாம், ஓகேவா. ஸோ டெட்ரா வேலண்ட் நேச்சர் அப்படி என்பது கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்து 6, அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2,4 இருக்குது. ஸோ கார்பனுடைய வேலன்சி எலக்ட்ரானோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4, அதோட வேலன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி 4. ஸோ அதுக்கு பேர் தான் வேலன்சி 4 இருக்கிறதுனால தான் அதை வந்து நம்ம டெட்ரா வேலன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 4 முனைகளிலும் என்ன பண்ண முடியுமா, கார்பன் வந்து வேறு ஒரு கார்பன் ஆட்டம் கூடயோ இல்லை வேறு அதர் ஆட்டம் கூடயோ என்ன பாண்டிங் வந்து கோவலன்ட் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் பாண்டிங் வித் 4 அதர் ஆட்டம் ஆஃப் கார்பன். 4மே கார்பன் ஆட்டமாகவும் இருக்கலாம், இல்லை வேறு அதர் ஆட்டம் கூடிய ஹெட்டிரோ ஆட்டம் அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன்,
ஃப்ளூரின் இந்த மாதிரி ஆட்டம் கூடயும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோவலன்ட் பாண்ட்லையும் உருவாக்க முடியும், டபுள் கோவலன்ட் பாண்ட்லையும் உருவாக்க முடியும், ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட்லையும் உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கார்பன் சிங்கிள் கோவலன்ட் பாண்டில் உருவாச்சு அப்படின்னா 4 பக்கமும் இப்படி இருக்கும். டபுள் கோவலன்ட் அப்படின்னா 2 வேலன்சி முடிஞ்சு போச்சு, இன்னொன்று. ட்ரிபிள் கோவலன்ட் அப்படின்னா 1 2 3. ஓகே, அடுத்தது இங்கே ஒரு இந்த மாதிரி கார்பன் வந்து இந்த மாதிரி யூஸ்வலாக 3 டைப் ஆஃப் பாண்டை வந்து உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராப்பர்ட்டி கேட்டினேஷன் டெட்ரா வேலண்ட் நேச்சர் இருக்கிறதுனால தான் கார்பன் வந்து ரொம்ப 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 முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா எண்ணற்ற கரிம சேர்மங்களை வந்து உருவாக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த கேட்டினேஷனும் அந்த டெட்ரா வேலண்ட் நேச்சர் தான். ஓகேவா? இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். அதாவது கார்பன் செயின் அடிப்படையில் ஆர்கானிக் காம்பவுண்டை 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகே, எதன் அடிப்படையில்? கார்பன் செயின் அடிப்படையில். ஒன்று வந்து ஓப்பன் செயின்டு காம்பவுண்ட். ஓப்பன் செயின் காம்பவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு லீனியர் பேட்டர்ன்லையோ இல்லை வந்து இந்த மாதிரி லீனியர் பேட்டர்ன்லையோ இல்லைனா இந்த மாதிரி பிரான்ச்சடு பேட்டர்ன்லையோ இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட் சொன்னோம். க்ளோஸ்டு செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட். அதுக்கு வந்து என்ன பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்டு செயின் காம்பவுண்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா சைக்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டை எதன் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம்? ஆர்கானிக் காம்பவுண்டை அந்த செயின் அடிப்படையில், கார்பன் செயின் அடிப்படையில் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஏசைக்ளிக், இன்னொன்று வந்து சைக்ளிக். ஸோ ஏசைக்ளிக் அப்படின்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது லீனியர் பேட்டர்ன்லையோ இல்லைனா வந்து பிரான்ச்சடு பேட்டர்ன்லையோ செயின் வந்து உங்களுக்கு இருக்கும். செயின் வந்து ஓப்பனாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவே வந்து க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செயின் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி க்ளோஸ்டாக ரிங்கு டைப்பில் இருக்குங்க. ஸோ ரிங்கு டைப்பில் வரக்கூடிய எல்லா கார்பன் காம்பவுண்டுமே உங்களுக்கு இந்த டைப்பில் தான் வருமே. ஓகேவா? அடுத்தது இந்த ஏசைக்ளிக்காக நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட் நிறைவுற்ற, இன்னொன்று என்ன பார்த்தா அன்சேச்சுரேட்டட் நிறைவுறா சேர்மங்கள். இது வந்து நிறைவுற்ற சேர்மங்கள். நிறைவுற்ற சேர்மங்கள் அப்படின்னா கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வந்து உருவாச்சு அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற. இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இங்கே கார்பனுக்கும் இடையில உங்களுக்கு என்ன பாண்டு தான் இருக்குது? சிங்கிள் பாண்டு தான் வந்து இருக்குது. கார்பனுக்கும் இடையில உங்களுக்கு சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அப்போ இது வந்து என்ன? நிறைவுற்ற சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்லும். ஓகேவா? அதே போல் கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு வரல அப்படின்னா அதை வந்து நிறைவுறா சேர்மங்கள் அப்படி அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லும். அப்போ உங்களுக்கு சிங்கிள் பாண்டு வரல அப்படின்னா உங்களுக்கு கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு வரலாம், இல்லை கார்பனுக்கும் இடையில உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டு வரலாம். இதை நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். அடுத்தது இந்த சைக்ளிக் காம்பவுண்டை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கார்போசைக்ளிக், இன்னொன்று வந்து ஹெட்டிரோசைக்ளிக்னு பிரிக்கிறோம். கார்போசைக்ளிக் அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரிங்கு ஃபார்மில் தாங்க இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிங்கு ஃபார்மில் தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட் தானே. இங்கே ரிங்கில் வந்து உங்களுக்கு வெறும் கார்பன் ஆட்டம் மட்டும் வந்ததுன்னா அது வந்து கார்போசைக்ளிக் காம்பவுண்ட். ஒன்லி கார்பன் ரிங்கு மட்டும் இருந்ததுன்னா அது வந்து கார்போசைக்ளிக். ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னா உங்களுக்கு கார்பன் ரிங்கு வரலாம், கூடவே வேறு ஏதாச்சும் ஒரு ஆட்டம் வந்ததுன்னா அதை வந்து நம்ம ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகைன் வந்து இந்த கார்போசைக்ளிக்கை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து அலிசைக்ளிக், இன்னும் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். தமிழ்லையும் பார்த்து வச்சுக்கோங்க. கரிம சேர்மங்களை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து வளையமில்லா, அதாவது ஏ சைக்ளிக், இன்னொன்று வந்து வளையம் உள்ள சைக்ளிக் அப்படின்னு சொல்லும். அல்லது திறந்த நிலை சங்கிலி சேர்மங்கள், மூடிய நிலை சங்கிலி சேர்மங்கள் 2ஆக பிரிக்கிறோம். இந்த வளையமில்லா அல்லது திறந்த சங்கிலி சேர்மங்களை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நிறைவுற்ற அப்படின்னா கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா அல்கேன் தொகுதியில் வரக்கூடிய எல்லா காம்பவுண்டுமே வந்து சேச்சுரேட்டட் தான், அதாவது நிறைவுற்ற தான். கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். அதே போல் நிறைவுறா சேர்மங்கள் அப்படின்னா கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு வரலாம், கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்டு வரலாம். ஓகேவா? சிங்கிள் பாண்டு மட்டும் வரக்கூடாது. ஸோ கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ வந்ததுன்னா அதை வந்து நிறைவுறா சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், ஒன்று நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏ சைக்ளிக் அல்லது ஓப்பன் செயின் காம்பவுண்ட் இவ்வகை சேர்மங்களில் உள்ள அணுக்களானது நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரை உருவாக்குகிறது. ஸோ இந்த மாதிரி CH3 அடுத்தது CH3 அடுத்தது CH3 ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லீனியர் பேட்டர்னில் உங்களுக்கு என்ன உருவாக்குமா?
செயினை வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓப்பன் செயினாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து க்ளோஸ்டாக இல்லாமல் ஓப்பன் செயின். இது வந்து ஈத்தேனு, இது வந்து ப்ரொப்பேனு, இது வந்து பியூட்டேன். இதோட பேர்லாம் நான் பின்னாடி வந்து நான் சொல்லித்தரேன், பயப்படாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு தியரி கண்டென்ட்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. இங்கே வரக்கூடிய காம்பவுண்ட் எல்லாமே எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தாலும் எப்படி அதுக்கு ஈஸியாக நேமிங் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? சங்கிலியில் உள்ள அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்புகளால் இணைக்கப்பட்டிருந்தால் அவை நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. சங்கிலியில் உள்ள, இப்போ இந்த சங்கிலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இடையில என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஓகேவா? அதே போல் இந்த சங்கிலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? நிறைவுற்ற சேர்மங்கள், சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அன்சேச்சுரேட்டட் எப்போன்னு சொல்லும்போதுனா கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு வராமல் டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ வந்ததுன்னா அதை வந்து நம்ம அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இது வந்து சேச்சுரேட்டட். ஏன்னா கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து அன்சேச்சுரேட்டட். ஏன்னா கார்பனுக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் உங்களுக்கு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ வந்துடுச்சுன்னா இது வந்து அன்சேச்சுரேட்டட், நிறை உரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேச்சுரேட்டட், நிறை உற்ற சேர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது சைக்ளிக் காம்பவுண்டுங்க, வளைய சேர்மங்கள்னால் என்ன? எல்லா வளைய சேர்மங்களும் உங்களுக்கு ரிங்கு டைப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், கரிம சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடர் மூடி இருந்தால் கார்பன் செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீனியர் பேட்டர்னில் இல்லாமல் கார்பனோட சங்கிலி வந்து உங்களுக்கு கார்பனோட சங்கிலி வந்து உங்களுக்கு மூடி இருந்துச்சுன்னா, ஓகே, கார்பனோட சங்கிலி வந்து உங்களுக்கு மூடி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வளைய சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இஃப் த செயின் கண்டெயின் ஒன்லி கார்பன் ஆட்டம், ஒரு செயினில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு செயின் இருக்குது, இந்த செயினில் வெறும் கார்பன் ஆட்டம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கார்போசைக்ளிக் அல்லது ஓரின வளைய சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? கார்போசைக்ளிக் காம்பவுண்டுன்னு சொல்லலாம், இல்லை ஹோமோசைக்ளிக் காம்பவுண்டுன்னு சொல்லலாம். அதுவே வந்து அந்த செயினில் உங்களுக்கு கார்பன் இல்லாமல் அதர் ஆட்டம் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற தனிமங்கள் வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிங்கில் கார்பன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடவே ஒரு ஆக்சிஜன் வருது, இல்லை நைட்ரஜன் வருது, இல்லைனா சல்ஃபர் வருது, இல்லை ஃப்ளூரின் வருது, இந்த மாதிரி வேறு சில ஆட்டம் வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த கார்போசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து அகைன் வந்து ஃபர்தராக ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அலிசைக்ளிக், இன்னொன்று வந்து அரோமேட்டிக்குங்க. ஸோ அலிசைக்ளிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பாசிபிள். அலிசைக்ளிக் என்பது ரெண்டுமே சேச்சுரேட்டடும் வரும் அன்சேச்சுரேட்டடும் வரும். பட் அரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அன்சேச்சுரேட்டட் மட்டும்தான். ஓகேவா? சேச்சுரேட்டட்னா என்ன? கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வரும். அன்சேச்சுரேட்டட்னா என்ன? கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டும் வரலாம், இல்லை ட்ரிபிள் பாண்டும் உங்களுக்கு வரும். ஆனால் அரோமேட்டிக்கில் இருக்கிறது எல்லாமே அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் தான். ஏன்னா அது எல்லாமே வந்து கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ கண்டிப்பாக உருவாகும், சிங்கிள் பாண்டு வரவே வராது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சின் ரிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா பென்சின் வளையம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பென்சின் ரிங் வந்து உங்களுக்கு அலிசைக்ளிக்கில் இருக்காது, பென்சின் ரிங் வந்து உங்களுக்கு அரோமேட்டிக்கில் வந்து இருக்கும். பென்சின் ரிங் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கார்பன் தான். ஓகே, எல்லாமே உங்களுக்கு இங்கே கார்பன் தான். ஸோ ஒன்று விட்டு ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட் ஃபார்மில் வந்து பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பென்சின் ரிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கார்பன் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இங்கே கார்பன் தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் கார்பன் தான் இருக்கும். ஸோ இந்த கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் அப்படின்னா இந்த கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட், இந்த கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட்னா இந்த கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட், இந்த கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட்னா இந்த கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருக்கும். இதுக்கு பேர் தான் பென்சின் ரிங் சொல்லுவோம். ஸோ இந்த பென்சின் ரிங் உங்களுக்கு வரல அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அலிசைக்ளிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பென்சின் ரிங் வரக்கூடிய காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அலிசைக்ளிக் பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் காம்பவுண்டும் பாசிபிள், அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டும் பாசிபிள். அதாவது கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டும் பாசிபிள், டபுள் பாண்டும் பாசிபிள்னு சொல்கிறாங்க.
ஓகேவா. அலிசைக்ளிக் சேர்மங்கள் நிறைவுற்ற அல்லது நிறைவுறா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும். ஸோ ஒன் ஆர் மோர் கார்போசைக்ளிக் ரிங்கை வந்து அது வந்து வச்சிருக்கும்னு சொல்கிறாங்க. அரோமேட்டிக் சேர்மங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பென்சின் வளையங்களை வந்து வச்சுருக்கும். ஸோ கார்போசைக்ளிக் ரிங் அப்படின்னா வெறும் கார்பன் மட்டும்தான். கார்போசைக்ளிக் ரிங்னா உங்களுக்கு வந்து நார்மலான ரிங்கை வந்து கார்போசைக்ளிக் ரிங்குன்னு சொல்கிறோம். பென்சின் ரிங் அப்படின்னா என்ன சொன்னேன், ஒன்று விட்டு ஒன்று கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வரும். ஆல்டர்னேட் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு டபுள் பாண்ட் வரும். இங்கே பாருங்கள், இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சின். ஓகேவா. ஸோ இங்கே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா இங்கே சிங்கிள் பாண்ட் வரும், இங்கே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா இங்கே சிங்கிள் பாண்ட் வரும், இங்கே டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா இங்கே சிங்கிள். ஸோ இந்த மாதிரி பேர் போடாமல் ஜஸ்ட் இந்த குறிப்பில் வந்து இங்கெல்லாம் கார்பன் தான் இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் நீங்கள் பென்சினை இப்படி ரியாக்ட் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், இது வந்து அலிசைக்ளிக். ஏன்னா கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில உங்களுக்கு என்ன எந்த ஒரு பென்சின் ரிங்குமே வரவே இல்லை. பல்லின வளைய சேர்மங்கள் அப்படின்னா என்ன, பல்லின வளைய சேர்மம்னா ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து செயினில் கார்பன் மட்டும் இல்லாமல் கூடவே வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஆக்சிஜன் வந்து வந்திருக்குங்களா. அப்போ இதை என்ன சொல்லலாம், ஹெட்டிரோசைக்ளிக்னு சொல்லலாம். இதை வந்து கார்போசைக்ளிக்னு சொல்லலாம். ஓகே, ஹோமோசைக்ளிக் அல்லது கார்போசைக்ளிக்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த செயினில் வெறும் கார்பன் மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கார்பன் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா. ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த செயின். ஓகே, அந்த கார்பன் செயின் வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம வந்து 2 டைப் வந்து படித்தோம். அதே போல் ஒரு கார்பன் வந்து இன்னொரு ஆட்டம் கூட எப்படி வந்து சேருது, அதை வச்சு நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதர் தென் கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கேன் கண்டெயின் ஆட்டம் லைக் ஹைட்ரஜனை பெற்றிருக்கலாம், ஆக்சிஜனை பெற்றிருக்கலாம், நைட்ரஜன் வந்து பெற்றிருக்கலாம், பாண்டட் டு கார்பன். அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி வேறு சில ஆட்டம் வந்து கார்பன் கூட பாண்ட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாண்ட் ஆகி காம்பினேஷன் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டம் வித் கார்பன் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்டு. ஓகேவா. அதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய காம்பவுண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த காம்பவுண்ட் தாங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ கார்பன். ஓகேவா. ஸோ கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவாகக்கூடிய காம்பவுண்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன். ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பனோட வேலன்சி வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 4 பக்கத்துலேயும் என்ன பண்ண முடியும், கார்பன் வந்து வேறு சில ஆட்டம் கூட வந்து பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேயும் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கார்பன் வந்து யார் கூட தான் பாண்ட் ஆவார்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கூட தாங்க பாண்ட் ஆவார். ஓகே, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் கூட வந்து பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா, கார்பனோட வேலன்சி வந்து 4ங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கூட ஒரு ஆட்டம் வந்து ஷேர் பண்ணிச்சு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்னா ஹைட்ரஜன் வரும், ஹைட்ரஜன் வரும், ஹைட்ரஜன் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஆட்டம் வந்து இங்கே வந்து ஒரு ஆட்டம் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. ரிமைனிங் வந்து 3 இடம் இருக்குது. அந்த 3 இடத்துலையுமே யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வருவார், ஹைட்ரஜன் வருவார், ஹைட்ரஜன் வருவார். அப்போ இங்கே பாருங்கள், இது வந்து CH3 CH3 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்து, கார்பனுக்கும் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஈத்தேன். இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில உருவாகக்கூடிய பாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைட்ரோ அதாவது அந்த கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து எண்ணற்ற கரிம சேர்மங்களை வந்து உருவாக்குது. அந்த கரிம சேர்மங்களை தான் ஹைட்ரோ கார்பன் நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து மீத்தேன் எடுத்துக்கோங்க, ஈத்தேன் எடுத்துக்கோங்க, ஈத்தீன் எடுத்துக்கோங்க, ஈத்தைன் எடுத்துக்கோங்க. இந்த ஏன் எல்லாமே பார்க்குறதுக்கு ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தேன், ஆனால் 3மே வந்து வேறு கிளாஸுங்க. இது வந்து அல்கேனில் வரும், இது வந்து அல்கீனில் வரும், இது வந்து அல்கைனில் வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ கார்பனை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ ஹைட்ரோ கார்பன் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட், ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட், இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட். அங்கே நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டில் படித்தோம்ல அதே போல் தான் அன்சேச்சுரேட்டட். ஸோ சேச்சுரேட்டட் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து நிறைவுற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைவுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன், நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு வரக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாத்தையுமே எந்த தொகுதிக்கு கீழே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அல்கேன் தொகுதி கூட. ஈத்தேன்,
ப்ரொப்பேன், பியூட்டேன், கடைசியில் உங்களுக்கு ஏஎன்இன்னு முடியும். அல்கேன் தொகுதிக்கு கீழே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா CnH2n+2. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பனோட கவுண்ட் வந்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா CH4ன்னு வரும். அதே போல் கார்பனோட கவுண்ட் வந்து 2 கொடுத்தீங்கன்னா C2H6ன்னு வரும். அடுத்தது கார்பனோட கவுண்ட் வந்து 3 கொடுத்தீங்கன்னா C3 என்ன வரும் 6H8ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வந்து உருவாச்சு அப்படின்னா அது வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் உருவாகக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எல்லாமே வந்து அல்கேன் தொகுதிக்கு கீழே தான் வரும். அதோட ஜென்ரல் ஃபார்முலா சொல்லிட்டேன். அன்சேச்சுரேட்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் உருவாகலாம், கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் உருவாகலாம். கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் உருவாச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அல்கீன் தொகுதி, ஈன் தொகுதியில் வந்து நம்ம வைப்போம். இதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் உருவாகுது அப்படின்னா அதுவும் ஒரு நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் தான். ஆனால் அது எந்த தொகுதி கீழே வரும் பார்த்தீங்கன்னா அல்கைன் தொகுதிக்கு கீழே வரும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n-2. அதுதான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருப்பேன், சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். ஓகே, அதோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. நம்பர் n என்பது கார்பன் ஆட்டமோட எண்ணிக்கை. கார்பன் ஆட்டம் ஆர் கனெக்டட் பை எ சிங்கிள் பாண்ட். என்ன சொன்ன, சேச்சுரேட்டட் அப்படின்னா கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வந்து வரணும். எக்ஸாம்பிள் மீத்தேன், ஈத்தேன். ஓகேவா? எல்லாமே இங்கே பாருங்கள் ஏனில் முடியுது பாருங்கள். ஸோ ஏனில் முடியும். இது எல்லாமே உங்களுக்கு எந்த தொகுதிக்கு கீழே வரும் பார்த்தீங்கன்னா அல்கேன் தொகுதிக்கு கீழே வருங்க. இதை தான் நம்ம என்ன சொல்லணும், அல்கேன். சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் எல்லாமே அல்கேன் தான். அடுத்தது அன்சேச்சுரேட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. உங்களுக்கு அல்கீன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது அல்கைன் ஒன்று இருக்குது. ஸோ அல்கீன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன, கார்பனுக்கும் அதோட பொது வடிவம் CnH2n. கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வரும். இங்கே பாருங்கள், கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு, கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு, கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு. இது வந்து ஈத்தீன், இது வந்து ப்ரோப்பீன், இது வந்து பியூட்டின். போன இதில் படித்தது வந்து ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன். ஏனில் முடியும், இது எல்லாமே உங்களுக்கு ஈனில் முடியும், இது எல்லாமே உங்களுக்கு ஐனில் முடியும். ஓகே, இதோட நேம் எல்லாமே நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தெளிவாக சொல்லித்தரேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 2 கார்பன் ஆட்டம் நடுவில் உங்களுக்கு என்ன பாண்ட் இருக்குன்னா டபுள் பாண்ட் இருக்கும். பொது வடிவம் CnH2n அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அல்கைன் அப்படின்னா அதோட பொது வடிவம் CnH2n-2. கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சில கார்பனோட எண்ணிக்கை அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஒரு சில அல்கைனும் கொடுத்துருக்காங்க. இதை மனப்பாடம் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து நேமிங் வந்து நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுக்கிட்டு படிங்க. மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பனோட கவுண்ட் வந்து 1 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அல்கேனில் வேணும் அப்படின்னா அல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n+2. ஸோ 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு கார்பனோட கவுண்ட் இருந்ததுன்னா மெத்து அப்படின்னு சொல்லுவாங்க, 2 கார்பனோட கவுண்ட் இருந்ததுன்னா எத்துன்னு சொல்லுவாங்க, 3 கார்பன் கவுண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ப்ரொப்புன்னு சொல்லுவாங்க, 4 கார்பன் கவுண்ட் இருந்ததுன்னா அதை வந்து பியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 கார்பனோட கவுண்ட் இருந்ததுன்னா பென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏன் வரணுமா, ஈன் வரணுமா, ஐன் வரணுமா, ஏன் வரணுமா அப்படின்றத யார் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கார்பனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டு தான். கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன எழுதிப்பீங்க, மீத்தேன். ஏன் அப்படின்னு முடிகிற மாதிரி எழுதிப்பீங்க. கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருந்ததுன்னா என்ன எழுதிப்பீங்க, ஈன்னு முடிகிற மாதிரி எழுதிப்பீங்க. கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா என்ன எழுதிப்பீங்க, ஐன்னு. ஓகேவா? ஐன்னு முடிகிற மாதிரி எழுதிப்பீங்க. அல்கீன், அல்கைன். ஸோ இங்கே பாருங்கள், எங்கேயுமே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. இங்கே 2 கார்பன் இருக்குது, ஈத்து தான் ஆரம்பிக்கும். 3 கார்பன் இருக்குது, ப்ரொப்பில் தான் வரும். 4 கார்பன் இருக்குது, ப்ரொப்பில் தான் வரும். 5 கார்பன் இருக்குது, பென்ட்டில் தான் வரும். ஆனால் இது வந்து ஈத்தேன், இது ஈத்தீன், இது வந்து ஈத்தைன். இது ப்ரொப்பேன், இது ப்ரொப்பீன், இது வந்து ப்ரொப்பைன். இது வந்து பியூட்டேன், பியூட்டைன், பென்டீன், பென்டைன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே, இங்கே இருக்கிறது எல்லாமே கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்டு. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வந்து கார்பனுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சிங்களா? ஸோ நேமிங் புரியல அப்படின்னா பயப்படாதீங்க, கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஐசோமெரிசம். இன்னும் ஒரு 2 கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது, அது பார்த்துட்டா இந்த கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு ஆனால் வெவ்வேறு கட்டமைப்பு, அதாவது மாலிகுலர் ஃபார்முலா பார்க்குறதுக்கு வந்து சேமாக இருக்குமா, ஆனால் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்குங்களா? எதுவும் இல்லை. ஸோ அது வரும், உங்களை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? மாலிகுலர் ஃபார்முலா என்பது சமமாக வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஐசோமர். நம்ம ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியோட முதல் லெசன்லேயே படிச்சிருப்போம். ஐசோமர்னால் என்ன? கெமிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா சமமாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோமர். அந்த ஃபெனாமினோட பேர் தான் ஐசோமெரிசம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்ன? அதே தான், காம்பவுண்ட் ஹேவிங் சேர்ம, அதாவது ஒரு சேர்மத்தோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்பது சமமாக இருக்குமா, ஆனால் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும், கால்டு ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், C4H10 என்பது பியூட்டேன். ஓகே, இதுவும் பியூட்டேன் தான். இங்கே பாருங்கள் எத்தனை கார்பன் இருக்குது? 4 கார்பன் இருக்குது, 10 ஹைட்ரஜன் இருக்குது. 1 2 3 4 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுவும் C4H10 தான் மாலிகுலர் ஃபார்முலா. இங்கே பாருங்கள் 1 2 3 4 கார்பன் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ஹைட்ரஜன் இருக்குது. இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் C4H10 தான், இதோட மாலிகுலர் ஃபார்முலாவும் C4H10 தான். ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி இருக்குது? இதோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு லீனியராக இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பிரான்ச்சாக இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து பியூட்டேனோட ஒரு ஐசோமர். அடுத்தது நீங்கள் பென்டேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள், பென்டோனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா C5H12. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. கார்பனோட கவுண்ட் வந்து 5 தான் இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 2 5. ஸோ 5 5 ஒரு 7 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12. அதேபோல் இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 5 5 6 11 11 1 12. அதே போல் 3 3 6 6 3 9 9 3 12. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கார்பனோட கவுண்ட் வந்து 5 தான் இருக்குது, ஹைட்ரஜனோட கவுண்ட் வந்து 12 இருக்குது. எல்லாமே பென்டேன் தான். ஆனால் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், உங்களுக்கு வந்து லீனியராக இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பிரான்ச்சாக இருக்குது, இதோட ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு பிரான்ச்சாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஐசோமெரிசம்னா என்னென்னு பார்த்தாச்சு, ஐசோமர்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஹோமோலாகஸ் சீரியஸ். அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளாங்க ஒரு சீரியஸுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அல்கேன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த தொகுதிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா CH2 தான். இந்த தொகுதிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா CH2. இந்த தொகுதிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து CH2. இந்த தொகுதிக்கும் இடைப்பட்ட அதாவது முதல் தொகுதியை, அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை முன்னாடி இருக்கக்கூடிய காம்பவுண்டு கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா CH2 இருக்கும். அல்லது 14 AMU மாலிகுலர் மாஸ் வந்து வித்தியாசம் இருக்குங்க. அதாவது மூலக்கூறு நிறை 14 ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு, அதாவது ஒரு கார்பன் காம்பவுண்டுக்கும் அதுக்கு முந்தைய கார்பன் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட மூலக்கூறு நிறை வித்தியாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 AMU இருக்குங்க. இங்கே பாருங்கள், படிவரிசை என்பது ஒரே, இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான். CnH2n+2 தான். n என்பது கார்பனோட கவுண்ட்டு. ஓகே, எல்லாத்துக்குமே மூலக்கூறு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சேம் தான். ஓகே, படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதி பண்புகளையும், இது எல்லாத்துக்குமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சமமாக தான் இருக்குமா, ஒரே மாதிரியான மூலக்கூறு ஃபார்முலாவை வந்து வச்சுருக்குமா, ஆனால் ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிம சேர்மங்களை குறிப்பதாகும். ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து குறிப்பதாகும். படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் CH2 என்ற தொகுதியால் வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஹோமோலாகஸ் சீரியஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈச் மெம்பர் ஆஃப் த சீரியஸ், இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பரும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈத்தேன் எடுத்துக்கோங்க, ப்ரொப்பேன் எடுத்துக்கோங்க, பியூட்டேன் எடுத்துக்கோங்க, பென்டேன் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மெம்பரும் அதுக்கு ப்ரிசீடிங்கில், ஓகேவா, ப்ரிசீடிங் ஆர் சக்சீடிங், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து எது மெத்திலின் குரூப்பால் வந்து வேறுபடும்னு சொல்கிறாங்க. மெத்திலின் குரூப் அப்படின்னா CH2வால் வேறுபடும்னு சொல்கிறாங்க. அல்லது 14 AMU மூலக்கூறு நிறையால் வேறுபடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? All the member of a homologous series contain same element and functional group. அதாவது ஒரு ஹோமோலோகஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பருமே வந்து எலமெண்ட்டையும் சேமாக தான் வச்சுருக்கும், ஃபங்க்ஷனல் குரூப்பையும் சேமாக தான் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அல்கேன் சொல்கிறாங்க பாருங்கள். அல்கேனில் வந்து நீங்கள் மீத்தேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, C2
H6 அல்கேன் ஈத்தேன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் C3H8 எடுத்துக்கிட்டாலும் சரி, அடுத்து C4H10 எடுத்துக்கிட்டாலும் சரி, அடுத்து C5H12 எடுத்துக்க. இது வந்து என்ன, மீத்தேனு, ஈத்தேனு, ப்ரொப்பேனு, பியூட்டேனு, பென்டேன். இது எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று கம்பேர் பண்ணும்போது CH2 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்றுலேருந்து ஒன்று கம்பேர் பண்ணும்போது CH2 கம்பேர் ஆகும். இதுலேருந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமா, CH2 வந்து டிஃபராக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் CH2 மட்டும் இல்லாமல் 14 AMU, அதாவது மாலிகுலர் மாஸ் வந்து வித்தியாசம் இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஃபார்முலா என்பது உங்களுக்கு என்ன இருக்குமா, CnH2n+2. இந்த மாதிரி வரக்கூடிய தொகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹோமோலாகஸ் சீரியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. the member in a each homologous series show regular gradation in their physical property with respect to their increase in molar mass. அதாவது மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்களின் இயற்பண்புகள் ஒழுங்கான முறையில் மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து புரியலன்னா விட்டுருங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு தேரி கண்டென்ட் வந்து அதாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் தான் இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டோடைய மிக முக்கியமான பதிவு. ஏன்னா அதில் தான் நம்ம நேமிங்கை கற்றுக்க போகிறோம். உங்களோட எக்ஸாம்லேயும் அதுதான் கேட்பாங்க. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதோட நேம் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். அடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெம்பர் ஆஃப் அ ஹோமோலாகஸ் சீரியஸ். அதாவது இப்போ இந்த மெம்பரில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், எல்லாத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா சமமாக தான் இருக்கும். அதே போல் ஒரு குரூப்பில் அந்த ஹோமோலாகஸ் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பரையுமே வந்து ஒரு காமன் மெத்தட் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ மீத்தேனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அதே ப்ராசஸை பயன்படுத்தி ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்க. இதோட இருக்கட்டும் இந்த கிளாஸில். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்னால் என்ன, அடுத்தது நாமன் கல்ச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு கரிம சேர்மங்கள் கொடுத்தாங்கன்னா அந்த கரிம சேர்மனத்துக்கு எப்படி வந்து நம்ம நேமிங் வந்து கொடுக்கணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசனு. அதனால் தயவு செஞ்சு நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து நான் எஃபோர்ட் எடுத்து போடுவேன். உங்களுக்கு பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் சொல்லித்தருவேன். அதனால் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க. ஓகே, நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 800 வரும். ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாமே NCERT